நாங்க பெரும்பாலும் மாடிக்கெல்லாம் நைட் டைம் வரதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. பாரு எப்படி இருக்குது கிளைமேட். இந்த மூணை பார்த்தீங்களா, கிளவுட் அப்படியே கவர் ஆகி அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகா இருக்கு. பபுள்ஸ் அங்க மூணை வரை டச் பண்ணுது. இந்த தென்னை மரத்தை பார்க்க ரொம்ப டெரரா இருக்குது. ஸ்டார் கூட பார்க்க முடியல பாத்தியா? எங்கடி ஸ்டாரு என் கண்ணுக்கு அந்த ஸ்டார் தெரியவே இல்லை, மூணு மட்டும் தெரியுது. சின்ன வயசுல எல்லாம் நம்ம மாடிக்கு போனா அவ்வளோ ஸ்டாரை பார்க்க முடியும். ஆனா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாரை கூட பார்க்க முடியல. இப்போ வந்து மழை சீசன் இல்லாம இருந்தாலும் ஒரு ஸ்டாரை கூட பார்க்க முடியாது. நான் கண்ணாடி போடலையே அதனால தெரியலன்னு அங்க ஒரு சார் சொல்றாங்க. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி மாதிரி காலம் மாதிரி கிடையாது. முன்னாடி எல்லாம் நம்ம மொட்டை மாடிக்கு மேல வந்து நின்னோம்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணல. இப்போ ஒன்னோ ரெண்டோ தான் இருக்குது. இந்த உலகம் எங்க போகுதுன்னே தெரியல. ஓகே, நம்ம மாடியில ஒரு விசிட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இங்க பாருங்க, நைட்டு பபிள்ஸ் கூடி ஊதிட்டு இருக்காங்க, அதுவும் இருட்டுல நின்றுட்டு. மெதுவா 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 அப்படி பண்ணுங்க. ஓகே, நம்ம இங்க மாடில இருந்து கீழே போகலாம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. நம்ம போய் ஊட்டா சாப்பிடலாம், ஊட்டா தின்னலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நல்லா செம்மையா இருக்கு, நல்லா எப்பவுமே நாங்க டெரஸுக்கு வந்தா எப்போ மீன்ஸ் எப்பயாச்சும் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து நல்லா காத்து வீசும். அங்க பாரு டார்ச்சல் நடக்குது. ஓகே, நாங்க போறோம். என் சிஸ்டர் ஆல்ரெடி கீழே போயிட்டாங்க, நாங்களும் கீழே போறோம். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Tomorrow the next day. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்பதான் வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளோட 6 days ஆச்சு. ரிட்டர்ன் ஊருக்கும் கிளம்ப போறாங்க. ரொம்ப சேடா இருக்குது பசங்களுக்கெல்லாம். சித்தி மிஸ் பண்ணீங்களா? எப்படி நாள் போச்சுன்னே தெரியல. அப்படி கடன்னு போச்சு. ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒர்க் லேடி இல்லை, அதனால அவங்களுக்கு ஒர்க்கு ஜாப் நீ ஊருக்கு போய் தான் அவங்களுக்கு டென்ஷனு. நாங்கள் என்ன வீட்டில் ஜாலியாக இருப்போம், அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால வேலைக்கு மஸ்ட்டாக போய் ஆகணும். அதனால அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 6 days நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தோம். பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சோடனே அவங்க சித்தி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இனி சாவ் ஃபேமிலியில் இனி இவங்க எப்போ வருவாங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போன பிறகு, எங்கள் அம்மா ஊருக்கு போன பிறகு வருவாங்க. அப்போ நாங்கள் பண்ணுற ஃபன்ஃபில்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து இவங்க நம்ம சாவ் ஃபேமிலின்னு இப்போ போகிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே நாங்கள் ரிட்டர்ன் சந்திப்போம். அப்போ எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஓகே, பாய். நல்லபடியாக போயிட்டு வாங்க. மீண்டும் நீ எதுக்கு சித்திக்கா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம லேடிஸ்னாலே அப்படித்தானே, நம்ம உறவுகளை கொஞ்சம் பிரிஞ்சு தானே நம்மளால இருக்க முடியும். பழகிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால எனக்கு பழகிடுச்சு. ஆனால் பசங்களுக்கு தான் ஒரு 6 days-ஆ சித்தி சித்தி சித்தப்பா சித்தப்பா சித்தி, இது சித்தி பைத்தியம் அது சித்தப்பா பைத்தியம், 2 பேரும் சித்தி சித்தப்பான்னு அப்படி உயிர் விட்டுட்டு இருந்தாங்க. இனி ஒரு 2 days கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு ஆட்டோ வந்துடுச்சு. ஓகே, பாய் டி. பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள சென்ட் அப் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. பாய் பாய். சரி, பாய் பாய். பாய் பாய் பாய்.
சித்திக்கு போய் பாய் பாய் டி பாய். அப்படி எங்க படுத்துருக்கு? எல்லாம் மறக்காம எடுத்தீங்கல்ல, சரி பாய் பாய். ஓகே, அவங்கள அனுப்பிட்டு வந்தாச்சு. என்னதான் யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அவங்க போய் அந்த ஒரு டே மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருக்கும். ஏன்னா 6 டேஸாக நம்ம கூடயே இருந்து நல்லா ஜாலியாக இருந்து, அதுவும் இல்லாமல் நானும் என்னோட தங்கச்சி ரொம்ப ஜாலி டைப்பு. அவங்க இருந்தால் பேசிட்டு அது பண்ணி காமெடி பண்ணி ஏதாவது ஒரு சின்ன காமெடி டிவியில் வரண்டா அதை வச்சு நாங்கள் சிரிச்சு எல்லாம் இருந்து நல்லா ஃபன்ஃபுல்லாக போச்சு. நான் டேஸ் எப்படி போச்சுன்னு தெரியல, கடகடன்னு டேஸ் எல்லாம் போச்சு. அப்படியே பேசுகிறேன், ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து யாராச்சும் வந்து போனாலோ இல்லை நான் ஊரில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதோ அந்த ஒரு நைட்டு பகலில் எழும்பி அஸ்யூஷுவல் நம்ம ஒர்க்கை பார்த்துருவோம். ஆனால் அந்த நைட்டு வந்து கொஞ்சம் மனசுக்கு பாரமாகவே இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக, ஒரு சொல்ல முடியாத ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸாக இருக்கும். பசங்க 2 பேரும் என்ன பண்றது, அப்படிதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். அப்புறமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சரியாகும். என்ன ஃபீலிங்கா இருக்கா? என்ன ஆல்ஃபி விட்டு அழுதுறோம் போல இருக்கு. ஆலியா, அவனுக்கு எப்படி இருக்கு? என்ன அழுக வருதா? அவங்களுக்கு அழுகையே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றது, நீ சித்தி சித்தப்பாவை நம்ம சம்மர் லீவ்ல போய் பார்க்கலாம். ஓகேயா? சரி, அழாத இனி என்ன பண்றது, அவங்க டிராவல் பண்ணி போயிருக்காங்க. அந்த டைம் நம்ம அழக்கூடாது. டெய்லி வீடியோ கால்ல பேசுங்க. நீ என்ன பண்ண? அழாத, சித்தி சித்தப்பா வருவாங்க, நம்ம போலாம், சம்மர் லீவுக்கு போலாம். ஓகேயா? அழக்கூடாது. என்ன அக்கா அழுவுறா பாரு, அதெல்லாம் இருக்கும். நீ என்ன பண்ற? வாட்டர் மெலன் சாப்பிடலாம் இரு. சரி ஆல்ஃபி, நீ என்ன பண்றது, நம்ம கேர்ள்ஸ்னாலே இப்படிதான். நம்மளுக்கு 2 வீடு பெர்மனண்டா, நமக்கு ஒரு வீடே கிடையாது. நம்ம அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். இந்த வீடும் வேணும், அம்மா வீடும் வேணும், அம்மா வீட்டு சொந்தங்களும் வேணும், அப்பா வீட்டு சொந்தங்களும் வேணும். நம்மளுக்கு தான் இப்பவே இருக்குது, உங்களுக்கு வீடியோ கால் இருக்குது, நினைச்ச நேரம் கால் பண்ணி பேசலாம். ஓகேயா? கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறமா ஸ்கூலுக்கு எல்லாம் போனோம்னா சரி ஆயிடும். ஏன்னா இவ்வளோ அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு, ஆனா எனக்கே கஷ்டமா இருக்குது. ஏன்னா வீடே அமைதியாயிடுச்சு. இவ்வளோ ஒரு 6 டேஸா வீடு அப்படியே பரபரன்னு. அவங்க சித்தப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க, 2 பேரையும் போட்டு ஏதாவது ஒரு சர்க்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப டார்ச்சி அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 2 பேருக்கும், சித்தப்பாவுக்கும் ஆலியாவுக்கும் ஒரே ஃபைட்டிங்கா இருந்துச்சு, பேசாதீங்கன்னு. இப்ப போயாச்சு, இனி யார்கிட்ட பேச முடியும்னால அதே மாதிரி யதார்த்தமா இருக்கு. நான் அழக்கூடாது, சும்மா அதுக்கெல்லாம் அழக்கூடாது. நீ என்ன பண்றது? நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் இல்ல, நம்ம இனி சம்மர் ஹாலிடேஸ் 2 மந்த் அங்க போயிருப்போம்ல, அப்போ வந்து சரியாயிடும். ஓகே, என்ன பண்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த நாட்கள் டக்குன்னு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அந்த நாளெல்லாம் ஓடிடுச்சு. இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் சர்ப்ரைஸா வேற வந்தாங்களா, சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வந்துட்டாங்க. வந்த வேகத்திலேயே சர்ப்ரைஸா போகவும் செஞ்சுட்டாங்க. சரி, ஓகே, இதுவும் கடந்து போய்தான் ஆகணும். சரி, நீ அழாத. ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் அப்படியே இருக்கும். அப்புறமா டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்குமோ அதெல்லாம் சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும். சரி, நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பசங்களையும் கவனிச்சுட்டு இருக்குமோ அந்த டைம் அப்படியே மாறி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவளுக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் செப்பரேட்டாக இருக்காங்களா, இங்கே இருந்தால் பசங்க கூட இருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பேசிட்டெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இனி அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு வீட்டில் வந்துக்கிட்டு தனியாக தான் இருப்பாங்க. அப்போ பசங்களை அவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க.
அதுவும் இல்லாம என் தங்கச்சி என்னோட சாப்பாட்டையும் ரொம்ப மிஸ் பண்ணுவா. இங்க வந்தாலே அக்கா அது பண்ணி கொடு இது பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டு கேட்டு சாப்பிடுவா. பெருமைக்கு சொல்லக்கூடாது, 2 நாள் முன்னாடி கூட கையில என்ன வச்சிருக்க இவ்வளோ, ஏன்னா நான் சுமாரா சமைப்பேன், என்னோட தங்கச்சிக்கு சுத்தமாவே சமையல் வராது, அதனால சுமாரான என்னோட சமையலே அவளுக்கு சூப்பரா தெரியுது போல. அப்படியெல்லாம் எனக்கும் ஒரு ஆசை, சரி தங்கச்சிக்கு நல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி போடணும்னு ஆசைன்னு சர்ப்ரைஸா வந்தனால, இருந்தாலும் நாங்க மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமா தான் கவனிச்சுக்கிட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இந்த வீடியோவை இதோட கொஞ்சம் மனசு பாரத்தோடையே இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி நான் நீ மைண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் ஆடினா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். சரி அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம சித்திக்கிட்ட ஒரு வாட்டி வீடியோ காலில் பேசிடலாம். சரியா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம்.